ஆனால் ராமாவரம் ராமச்சந்திரமூர்த்தியை வணங்கியவர்கள் வாழ்ந்தவர்கள் உடன் இருந்தவர்களை வணங்கி என்னுடைய நோக்க வேலையை தொடங்குகின்றேன். வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி. மக்கள் மனதில் நிற்பவர் யார்? எம்ஜிஆர். ஏனென்றால் அவர் ஒரு மனித பிறவி அல்ல, கடவுளின் அவதாரம். எதற்காக இந்த நிகழ்வு, சொற்பொழிவு, லக்சர்? ஒரு தலைமுறை என்பது 25 ஆண்டுகள் என்றது 30 ஆண்டுகள். தலைவர் இறந்து 37 ஆண்டுகள் மேல ஆகிவிட்டது. இன்றைய தலைமுறை இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு அவரை பற்றி தெரிய வேண்டும், அதான் முக்கியம். நாம் மகாத்மா காந்தியை பற்றி படிக்கின்றோம், எல்லா தலைவரையும் பற்றி படிக்கின்றோம். எம்ஜிஆரை பற்றி இன்றைய தலைமுறைக்கு தெரிய வேண்டும். அதுக்காகத்தான் சொற்பொழிவு, லக்சர். ஏன்னா நிறைய மாணவர்களுக்கான எதுக்காக இங்கே கம்பல்சரி அட்டனன்ஸ் போட்டு உட்காந்து வச்சிருக்கோம்னு நினைச்சிருப்பீங்க. இதுக்காக தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய தலைவர்கள் தான் நீங்க பார்க்கிறீங்க, எல்லாம் சோசியல் மீடியா தலைவர் தான் பார்க்கிறீர்கள். நிஜ தலைவர்களை நீங்கள் பார்க்க வேண்டும். அவர் திரைப்படங்களில் எப்படி நடித்தாரோ அப்படியே வாழ்க்கையில் கடைபிடித்தவர். வரும்போதெல்லாம் பார்த்திருப்பீர்கள், அவருடைய பொன் வாக்கியங்கள், பாடல்கள் அங்கெங்கே வைக்கப்பட்டுள்ளது. அது திருக்குறள் போன்றது. வாழ்க்கையில் அவருடைய பாடல்களை கடைபிடித்தால் முன்னேறலாம், ஒழுக்கமாக இருக்கலாம். நான் சில பாடல்களை மட்டும் சொல்ல ஆசைப்படுகின்றேன். காற்றும் நீரும் வானும் நெருப்பும் பொதுவில் கிடக்கிறது, மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிளந்து கிடக்கிறது. முன்னாடி இருவருக்கெல்லாம் அர்த்தம் தெரியும், பின்னாடி இருவருக்கெல்லாம் அர்த்தம் தெரியாது. என்ன அர்த்தம்? காற்று, நீர், வான், பூமி இதெல்லாம் பொதுவில் இருக்குது. இந்த பூமி மட்டும் பிளந்து கிடக்குது. ஏன்? சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் சண்டை நடக்குது, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை நடக்குது. ஏன்? பக்கத்துல கர்நாடகா, மகாராஷ்டிரம் போன வாரம் சண்டை பெல்காம்ல. யாருக்கு அந்த? ஏன் நம்மளுக்கு திருத்தணி கூட சண்டை இருந்தது. இதுக்கெல்லாம் காரணம் அன்றைய தலைவர் யோசித்தார். 2000 ஆண்டு முன்பு கணியன் பூங்குன்ற என்ன சொன்னார்? யாதும் ஒரே யாவரும் கிளைவிட். அதான் இங்கிலீஷ்ல குளோபலைசேஷன் சொல்றோம். உங்க லாங்குவேஜ் சொன்னா குளோபலைசேஷன். யாருக்கும் எந்த சொந்தமும் இல்லை, பூமி என்பது அனைவருக்கும் பொது. அடுத்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். பதவி வரும்போது பணி வர வேண்டும் தோழா. ஒரு முறை அண்ணா சொன்னாரு, பதவின்னா என்ன? தோல்ல போற துண்டு, பெரிய துண்டு போட்டிருப்பாரு, நான் அப்படி தூக்கி போட்டு போயிடுவேன். வேஷ்டி தான் எனக்கு முக்கியம், துண்டு முக்கியம் இல்லை. வேஷ்டி என்பது எனக்கு மானம், வேஷ்டி என்பது எனக்கு கட்சி, துண்டு என்பது எனக்கு பதவி. பதவி இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். வேஷ்டி தான் எனக்கு முக்கியம். அதுதான் பதவி வரும்போது பணி வேணும் தோழா. இதுதான் இங்கிலீஷ்ல உங்களுக்கு சொல்லணும்னா மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ். இதுதான் பிசினஸ் ஸ்கூல்ல சொல்லி தராங்க. அன்னைக்கு எம்ஜிஆர் சொல்லிட்டாரு. மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் என்னன்னா, ஒருத்தர் கம்பெனியில் சிஇஓ ஆகும் போதோ மேனேஜர் ஆகும் போதோ ஹம்புலா இருக்கணும், பணிவா இருக்கணும். இதுக்கு உதாரணம் சொல்லலாம். உங்களுக்கு தெரிஞ்ச மொழியில் சொன்னா ரத்தன் டாட்டா. அவர் டாட்டா கார்ல தான் போனார், இண்டிகா கார்ல தான் போனார். ஜிம்மி டாட்டான்னு அவருக்கு ஒரு சகோதரர் இருந்தார், அப்பார்ட்மெண்ட்ஸ் இருந்தார். ஒரு சிங்கிள் பெட் அப்பார்ட்மெண்ட்ஸ்ல பாம்பேல இருக்காரு. ஒரு சமயம் எனக்கு தெரியல, ரத்தன் டாட்டாவா எம்ஜிஆரோட ஃபாலோவரான்னு எனக்கு தெரியல. யோசிச்சு பாருங்க, அப்படிதான் சிம்பிளா இருக்கணும் அப்படின்றாரு. அதோடைய அடுத்த பாட்டு, என்ன பலம் இல்லை நம் தாய் நாட்டில், ஏன் கையெழுந்த வேண்டும் வெளிநாட்டில். இதோட அர்த்தம் என்ன? மாணவர்கள் சொல்றேன், மேக் இன் இந்தியா. இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா இருக்குதுன்னா மேக் இன் இந்தியா, பை இன் இந்தியா. இதுதான் அவர் சொல்றாரு. அந்த காலத்திலேயே நம்ம நாட்டில் என்ன வளம் இல்லை, எதுக்கு கை நாட்டணும், எது வெளியூர்ல போனோம், உழைத்த வேண்டும். நம்ம செய்ய முடியாது, நம்ம கிட்ட எல்லா நலமும் இருக்கு, எல்லா ரா மெட்டீரியல்ஸ் இருக்கு, இங்கேயே ப்ரொடக்ஷன் பண்ணணும், இங்கேயே செய்யணும். அதை தான் மேக் இந்தியான்னு இப்போ நம்ம சொல்றோம். அதோட முக்கியம், படபோட்டி படத்தில் ஒரு பாட்டு பாரு, ரொம்ப பிடிச்சது. மடி நிறைய பொருள் இருக்கும், மனம் நிறைய இருள் இருக்கும். இதோட அர்த்தம் சில பேருக்கு தான் புரியும். செல்வந்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க இன்னைக்கு உலகத்தில், கோட்டீஸ்வரர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க, இந்தியாவில் இருக்காங்க. நிறைய பொருள் இருக்கும், கொடுக்கறதுக்கு மனசு இருக்காது.
இன்றைய தலைமுறை புரிந்து கொள்ள வேண்டும். நான் திரும்ப சொல்றேன், மடி நிறைய பொருள் இருக்கும், மனம் நிறைய இருள் இருக்கும். அதுதான் முக்கியம். எதுக்காக சொல்றேன்னா, இன்று எல்லா மதத்திலையும் ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் எல்லாத்தையும் சொல்றது கீப் ஷேரிங். கடவுள் நம்மளுக்கு கொடுப்பதே மற்றவர்கள் கொடுக்கத்தான். அது அறிவாகட்டும், பணமாகட்டும், அன்பாகட்டும், ஆசையாகட்டும். அன்றே சொன்னார் எம்ஜிஆர், அதை தான் கொடுத்து கொண்டே இருங்க அப்படின்னு. எனக்கு போக போக இன்னும் இன்ட்ரெஸ்டிங் அதிகமாக இருக்கு. அடுத்து ரொம்ப எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட். கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், இது மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். இங்க தலைவராக போறவங்க நிறைய பேர் உட்கார்ந்துருக்கீங்க. அங்கேயும் இருக்கீங்க, இங்கேயும் இருக்கீங்க. வெள்ளை வேஷ்டி வெள்ளை கட்டும் மட்டும் தலைவர் இல்லை, சிஇஓவும் தலைவர் தான். நீங்களும் தலைவராக போறீங்க. லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இதை தான் நீ மேனேஜ்மெண்ட் ஸ்கூல் சொல்றான். ஒரு HR ட்ரைனிங் கொடுக்குறான், ஒரு கம்பெனி போய் சேர்ந்த உடனே என்ன சொல்றான், இதெல்லாம் வேணும். அதெல்லாம் அன்னைக்கே சொல்லிட்டாரு. அவர் MBA படிக்கல, காலேஜ் படிக்கல, ஸ்கூல் படிக்கல, எக்ஸ்பீரியன்ஸ், வாழ்க்கையில தான் அனுபவப்பட்டது. இப்படிதான் ஒரு தலைவன் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் அவருடைய பாடல்கள். நிறைய நான் நிகழ்வுல கேள்விப்பட்டிருக்கேன். இங்க பெரியவங்ககிட்டலாம் நான் போய் பேசுவேன். ஐயா செகண்ட் சார் கூட போய் பேசுவேன். பொன்னையா கிட்ட 2 நாள் கூட ஃபோன்ல பேசுறேன். இவங்ககிட்டலாம் யார் வந்து எம்ஜிஆர் கிட்ட பார்த்து பழகினாலும் அவங்க கிட்ட போய் நான் பேசுறேன். பிச்சாண்டி IAS கிட்ட பேசுவேன். யார் அவர்கிட்ட பேச எனக்கு ஒரு ஆவல், என்ன குட்டி குட்டி கதைங்க சொல்லுங்க அப்படின்னு. அப்பப்போ எல்லாரும் ஒன்று சொல்லுவாங்க. கவிஞர் கண்ணதாசன் வாழ்க்கையில் மறக்க முடியாத பேர். கவிஞர் கண்ணதாசன், TMS, எம்ஜிஆர் மூவர் கூட்டணி, சிறப்பான கூட்டணி. ஆனால் கவிஞருக்கு கொஞ்சம் வாய் அதிகம், கொஞ்சம் மனக்கசப்பாயிடுது எம்ஜிஆருக்கும் அவருக்கும். அதில் நாடோடி மன்னன் படத்தில் சொல்கிறாரு, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுக்கிறேன், இந்த படம் ஓடினா நான் மன்னன், ஓடலைன்னா நாடோடின்றார். ரொம்ப கஷ்டப்படுறாரு. இவர் லேட்டாக வர்றாரு. அது அன்றைக்கி 8 மணிக்கு எல்லாரும் ஸ்டூடியோ வந்துடணும். இவர் மட்டும் 12 மணினா ரொம்ப லேட். அவர் தெரியும், கவிஞரோட பழக்கவழக்கங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஊரில் இருக்கிற எல்லா கட்ட பழக்கமும் உண்டு. காலையில் 12 மணிக்கு தான் வர்றார். வந்தவொடனே தலைவர்கிட்ட போய், தலைவர் மன்னிச்சு ஒரு லேட் ஆகிடுச்சுன்றார். அதுக்குள்ளே பட்டுக்கொட்டையார் உள்ள இருக்கிறார். அந்த பாட்டு எழுதி காட்டுற. என்ன பாட்டு தெரியுங்களா? தூங்காதே தம்பி தூங்காதே, அந்த பாட்டு. சந்தத்துக்காரமே அதோடு அவருக்கு முடிந்தது. அப்போதான் இவரால் தான் வாலி உள்ள வர்றார். TMSோட மனக்கசப்புனால SPB உள்ள வர்றார். அப்போ கவிஞருக்கும் அவருக்கும் கொஞ்சம் மனக்கசப்பு. அப்படியே இவரு மேடையில் பேச ஆரம்பிச்சார். எம்ஜிஆர் நிறைய பேசுகிறார். எல்லாம் முடிந்தது. 77 முதலமைச்சராகிறாரு. ஒரு நாள் தலைவர் கண்ணதாசன் ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணிவிட்டு, நான் பேசுறதை மட்டும் கேட்டுக்கோ, சம்மதன்ற வார்த்தை தவிர வேறு எதுவும் நீ பேசக்கூடாதுன்றார். சரி சொல்லுங்க அப்படின்றார். நான் உன்னை அரசவை கவிஞராக நியமிக்கின்றேன். சம்மதம் என்ற வார்த்தையை தவிர எதுவும் சொல்லக்கூடாது. சம்மதம் சொல்லிடுறாரு. ரொம்ப கௌரவமாக வைத்திருக்காரு. 1981ஆம் ஆண்டு 3ஆம் தேதி தான் கடைசி கண்ணே கலைமானே அந்த பாட்டு எழுதிட்டு அமெரிக்கா போறாரு. அமெரிக்காவில் போய் இறந்துடுறாரு. இறந்த உடனே தலைவருக்கு செய்தி வருது. முழு செலவை ஏற்றுக்கொண்டு அரசு மரியாதையுடன் ஏர்போர்ட்டுக்கே போய் அவருடைய டெட் பாடி ரிசீவ் பண்றாரு. அரசு மரியாதையுடன் எல்லாம் நடக்குது. இறுதி ஒரு வண்டியில் ஏற்றிடுறாரு. இவர் முதல்வர் வேஷ்டி மறைச்சிக்கிட்டு அந்த வண்டியில் ஏறுறாரு. ஏறி கவிஞரோட தலை எல்லாருக்கும் தெரியணும் ஒரு ஸ்டூலை வைக்கிறாரு. யோசிச்சு பாருங்க, தன்னை சண்டை போட்டவர், என்னை திட்டியவர், அவருக்கு அந்த மரியாதை செய்யறாருன்னா என்ன? என்னை திட்டியவனுக்கும் நான் மரியாதை கொடுக்க வேண்டும், அவருடைய திறமைக்கு மரியாதை கொடுக்க வேண்டும், அவருடைய தமிழுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் நினைக்கிறவர். இதெல்லாம் எதுவும் சொல்றேன்னா, இதோட பொருள், ஒரு விஷயத்திலும் ஒரு பொருள் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா NT ராமாராவ், எம்ஜிஆர் அண்ணான் தான் கூப்பிடுவாரு. எம்ஜிஆர் பார்த்து தான் கட்சி ஆரம்பிச்சு ஆட்சி பிடித்தவர் ஆந்திராவில். அவரிடம் பேசி 1980ஆம் ஆண்டு தெலுங்கு கங்கா திட்டத்தை எடுத்துட்டு வர்றார். சென்னைக்கு இன்னைக்கு தண்ணீர் வர்றது காரணமே தெலுங்கு கங்கா திட்டம் தான். அடுத்தது காவேரி. உங்களுக்கு தெரியும், காவேரினாலே பிரச்சனை தான். திடீர்னு ஒரு நாள் இவர் பெங்களூர் போறார். இவர் அது முன்னாள் செக்ரட்டரிலாம் பேசுறாரு. என்ன பிரச்சனைன்னா, தெலுங்கு கங்காலையும் தண்ணி வேணும், காவேரியிலையும் தண்ணி வேணும்ன்றாங்க. பேசாம தூங்கிடுறாரு. மறுநாள் காரை எடுத்துன்னு பெங்களூர் போயிடுறாரு. யாருக்கு எதுவும் தெரியாது. போய் குண்டுராவ் CM வீட்டதில் கார் நிற்குது. செக்ரட்டரி ஃபோன் பண்ணி அந்த செக்ரட்டரி பேசுகிறாங்க. தமிழக முதல்வர் வந்திருக்காங்க, முதல்வர் பார்க்கணும். அவங்க என்னங்க ஒரு அப்பாயின்மெண்ட்டில் எதுவும் நிற்கிறீங்கன்னு. உடனே போய் குண்டுராவ் அப்படியே எம்ஜிஆர் வெளியே நிற்கிறார். உள்ளே வர சொல்லுங்கன்னா உள்ளே வந்தோடனே காலையில் சிற்றுண்டி
அவங்க குண்டுராவுடைய மனைவி பரிமாறுறாங்க, 2 பேரும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டே இருக்காங்க. எம்ஜிஆருக்கு கொஞ்சம் விக்கல் வருது. உடனே குண்டுராவுடைய மனைவி வந்து தண்ணி வேணுமான்னு கேட்குறாங்க. இதுக்காக தானமா நான் வந்தேன், ஒரே வார்த்தை, இந்த தண்ணிக்காக தானமா இங்க வந்தேன்றார். குண்டுராவ் உடனே போய் மறுநாள் தண்ணி திறக்கப்பட்டது. அவர் யாருக்கும் லெட்டர் எழுதல, கோர்ட்டுக்கு போல. நட்பு, அண்டை மாண்டனுடைய நட்பு, ஃப்ரெண்ட்ஷிப். சென்ட்ரலோட சண்டை போடல, மற்ற ஸ்டேட்டோட சண்டை போடல, நேராக போனார், வாங்கிட்டு வந்துட்டார். அந்த கார்டு ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் அவருடைய அப்ரிசியேஷன் பற்றி சொல்றேன். அவருக்கும் மக்களுக்கும் உள்ள தொடர்பு. ராமாவரம் தோட்டத்துக்கு தினமும் லெட்டர் வரும், நிறைய லெட்டர் வரும். அப்படியே பார்த்துட்டு பிச்சாண்டி சார் கிட்ட சொல்லுவார், இவ்வளோ வருது அவ்வளோ வருது. அவர் சம்பர் சார் இருந்தார், எல்லா செக்ரட்டரிட்டும் நான் போய் பேசுவேன். அவங்க அப்பப்போ எனக்கு இதெல்லாம் வந்து குட்டி கதைகள் சொல்லுவாங்க. சொல்லும் போது பார்த்துட்டே இருந்தாரா, ஒரு அழுக்கான ஒரு கவர் இருந்தான். அந்த கவர் எடுத்து பேக்கெட் வச்சுட்டாரு. முடிஞ்சிடுச்சு. 1 மாதம் ஆயிடுச்சு. திடீர்னு ராமாவரத்துலேருந்து தலைமை செயலகத்துக்கு கார் போகுது. காரை திருப்புன்றார். கோடம்பாக்கம் பிரிட்ஜ் இறக்குது. போலீஸில் வயர்லெஸ் கடன்னு சொல்கிறான். எங்கே போகுது முதல்வர், எங்கே போல காரை போகுதுன்னு. ஒரு சிறிய திருமண மண்டபம் அங்கே போகிறேன்னு சொல்கிறாரு. போலீஸ் கடன்னு போய் நிற்கிறான். ஒரு முதல்வர் 10 நிமிஷம் வராருன்னு யாருக்கும் புரியல. அந்த திருமணத்தை போய் இறங்குறாரு. ஒரு பணம், அவரை எப்பவுமே 5-10 கொடுக்க மாட்டார். 50,000 1 லட்சம் தான் இங்கே இருக்குலாம் தெரியும். ஒரு கவரை தூக்கி அதில் கொடுத்துட்டு வந்துடுறாரு. அங்கே இருக்கிற போலீஸ் அதிகாரிக்கு ஒன்றும் புரியல, கட்சிக்காரனும் ஒன்றும் புரியல. போயிட்டு வந்த பிறகு அந்த கல்யாணத்துக்கு யார் நடத்தினான்னு போய் கேட்குறாங்க. யாருன்னா, கோடம்பாக்கம் ராம் தியேட்டரில் பிளாட்ஃபார்மில் செப்பல் தைக்கும் தொழிலாளி காபலர். அவரை கேட்குறாங்க, உங்களுக்கு எம்ஜிஆர் முன்ன பண்ண தெரியுமான்னு கேட்குறாங்க. இல்லை, எப்படி வந்தாருன்னா அவருக்கும் புரியல. அப்புறம் செக்ரட்டரி சொல்றாரா, அந்த கவர்ல அழுக்கான கவர், அந்த கவர்ல எழுதியிருக்கான், என் முதல் திருமண பத்திரிகை என் குலதெய்வத்துக்கு அனுப்புகிறேன், வேற எதுவும் இல்லை. என் முதல் வீட்டு பத்திரிகை குலதெய்வத்துக்கு அனுப்புறேன்னு வந்து போறாரு. அது தெய்வம். இது வந்து மக்களை அவர் எவ்வளவு மதித்தார் அப்படின்றதுக்கு உதாரணம். இதெல்லாம் பொருள், ஒன்னொருத்தரும் ஒரு பொருள் எடுக்கணும். அதுக்காக தான் நான் சொல்றேன். அடுத்த நிகழ்வு வந்து, அவர் வந்து சினிமா நடிகர் அப்போ காரில் விழுப்புரம் போயிட்டு வர்றாரு. ரயில்வே கேட்டில் கார் நிற்குது. அங்கே ஒரு பாட்டி வந்து முறுக்கு வித்துட்டு இருக்காங்க. இவர் போய் முறுக்கு வாங்குறாரு. இவர்கிட்ட 100 ரூபாய் சில்லறை இல்லை. சரின்னு 100 ரூபாய் கொடுத்துரு. அந்த மாதிரி சில்லறை கொடுக்குது, வேண்டாம் நீ வச்சுக்குமான்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. அதோட அந்த நிகழ்வு முடிஞ்சிடுது. அதுக்கப்புறம் இவர் படம் எடுக்கிறார். எல்லாருக்கும் சினிமா நடிகர் ஒரு ஆசை, டைரக்ஷன் படம்லாம் ஒரு ஆசை. படம் எடுக்கும்போது தான் டைரக்ஷன் ப்ரொடியூசர் எவ்வளோ கஷ்டம்னு தெரியுது. ஆனால் படம் எடுக்கும்போது ரொம்ப கஷ்டப்படுறார். சீரியல்லாம் வருது, அவர் சொத்தெல்லாம் விற்க போறாரு. அப்போ ஒரு மணி ஆர்டர் வருது இவருக்கு விழுப்புரத்துலேருந்து. 100 ரூபாய் மணி ஆர்டர் வருது. யார்? முறுக்கு வித்த பாட்டி அந்த 100 ரூபாய் வந்து 8வது வள்ளலுக்கே தானம் பண்றாங்க. உலகத்தினுடைய 7 வள்ளலுக்கு அப்புறம் அந்த 8வது வள்ளலுக்கே தானம் பண்றாங்கன்னா மக்கள் அவரை எவ்வளவு விரும்பினாங்கன்னு பாருங்க. இதுக்காக சொல்லப்படுது. அண்ணா அவர்கள் வந்து உடல்நிலை சரியில்லை, அவருக்கு கேன்சர்னு தெரிஞ்சுட்டு, தெரிஞ்ச பேர் கூட சொல்ல வேணாம்னு எல்லாரும் சொல்றாங்க. அவர் சொல்றாரு, மக்கள் என்ன நம்பி ஓட்டு போட்டாங்க, என்னுடைய உடல்நிலை மக்களுக்கு தெரிய வேண்டும் அனௌன்ஸ் பண்றாங்க. என்னுடைய ஆக்சுவல் என்னவோ மக்களுக்கு தெரியணும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு அமெரிக்கா போறாரு. போயிட்டு வந்த பிறகு சட்டசபையில் கேள்வி கேட்கறாங்க. காங்கிரஸ் உறுப்பினர் கேள்வி கேட்கறாங்க, எவ்வளவு செலவாச்சு, யார் செலவு எடுத்துக்கிட்டு, அரசாங்க செலவு எப்படி ஒரு செய்ய முடியும் அமெரிக்காவுக்கு போயிட்டு. அப்பன்றைய முதல்வர் அறிஞர் அண்ணா எந்த பதிலும் சொல்ல, நாளைக்கு சொல்லணும் உட்கார்ந்துறாரு. மறுநாள் திருப்பி அதே கேள்வி கேட்கிறாங்க. முதல்வர் ஏன் சொல்லவில்லை, ஏதோ மறைக்கிறார்கள் அப்படின்றாங்க. நான் இன்னைக்கு பதில் சொல்றேன் கேட்டுங்க. என்னுடைய முழு செலவையும் இங்க இருக்கிற சட்டமன்ற முடிவுகள் எம்ஜி ராமச்சந்திரன் ஏற்றுக்கொண்டார். அதை நான் ஏன் சொல்லவில்லை என்றால், நேற்று அவர் சட்டசபை வரவில்லை, மற்றவர்களுக்கு தெரியல. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு வேளை சாப்பாட்டை போட்டாலும் எவ்வளவு விளம்பரம் பண்றோம் நம்மளுக்கு தெரியும். ஒரு கைக்கு கொடுப்பது மற்ற கைக்கு தெரிவிக்க கூடாதுன்னு கொடுத்தவர் புரட்சி தலைவர். இது எதுக்கு சொல்றேன்னா, நம்ம வந்து மற்றவங்க ஹெல்ப் பண்ணணும், அது மற்ற தெரியாம பண்ணணுன்றதுக்காக தான் அதை சொல்றேன். பொருள் ஒரு இடத்துல நான் பொருள் சொல்றேன். அடுத்தது, அவர் வந்து ஒரு மீட்டிங்க்கு போறாரு. மீட்டிங் போன உடனே மீட்டிங் முடிஞ்சிட்டு பொதுக்கூட்டம் முடிஞ்ச பிறகு கிளம்பிடுறாரு. ஆனால் அதுக்கப்புறம் கூட்டம் அலமோது மேடையில். அங்கே இருக்கிற போலீஸ் அதிகாரிக்கு ஒன்றும் புரியல, என்ன அலமோதுது, எதுக்கு இவ்வளோ அடிக்கடி நடக்குது, லட்டி சார்ஜ் நடக்குது, என்னன்னு யாருக்கும் புரியல. அப்புறம் அந்த போலீஸ் அதிகாரி போறார்,
எதுக்கு தான் தலைவர் தான் கிளம்பிட்டாரு, என்ன கூட்டம்? ஒன்றும் இல்லை, தலைவர் இந்த கூட்டத்தில் இருக்கும்போது சோடா குடிச்சாரு, அந்த பாதி சோடா இருக்குது, அந்த சோடா எனக்கு வேணும்னு அவ்வளோ கூட்டாங்க. மக்கள் வந்து கோயிலில் ஒரு பிரசாதம் சாப்பிட்ற மாதிரி. அப்புறம் அந்த போலீஸ் அதிகாரி ரொம்ப நல்லா பண்ணார். அந்த சோடா எடுத்து ஒரு அண்டா நிறைய தண்ணியை போட்டு அதை ஊற்றிட்டார். எல்லாரும் கொடுங்க அப்படின்ட்டார். பிரசாதம் தானே வேணும், எடுத்துங்க அப்படின்ட்டார். எதுக்காக சொல்றேன்னா, மக்கள் எவ்வளோ அவளை விரும்பினாங்கன்றதுக்காக. உதவி செய்ததில் அவருக்கு ஈடுபாடு அதுக்கு மீண்டும் யாரும் கிடையாது. இலங்கை தமிழருக்காக அதிகம் செய்தவர் புரட்சித் தலைவர் தான். NTT பிரபாகரன் அவர்கள் அழைத்து பெரும் பொருள் உதவி செய்தார். அவர் 1987ஆம் ஆண்டு இறந்த போது தமிழ்நாட்டு பத்திரிகையில் முழு பக்கம் விளம்பரம் கொடுத்தார் NTT பிரபாகரன். நான் சரி, அது இன்னும் ஞாபகம் இருக்கின்றது. வேற யாருக்காம விளம்பரம் கொடுக்கவில்லை, புரட்சி தலைவர் ஒருவருக்கு தான் வருந்துகிறோம் என்ற விளம்பரம் தந்தார். எதுக்காக சொல்றேன்னா, தமிழ் மேல உள்ள ஈடுபாடு, நேர்மைக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறவர். ஒரு முறை செங்கல்பட்டில் வந்துட்டு இருக்காரு, கார்ல நல்ல மழை, ஒரு மரத்தடியில ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் நிற்கிறார். இவர் நிறுத்த சொல்றார். அப்போ முதல்வர் இல்லை, இவர் நடிகர், திமுக ஆட்சி, இவர் நடிகர். நிறுத்தி அந்த கான்ஸ்டபிளை காரில் இறங்குன்றாரு. அவர் யாரோட காருன்னு கேட்குறாரு. அந்த கான்ஸ்டபிள் ரொம்ப நேர்மையான கான்ஸ்டபிள். இவர் கண்ணாடி இருக்கு, நான் தான்ன்றாரு. ஓ நீங்களா அப்படின்ட்டு. வந்து உட்காருங்க, நான் வரமாட்டேன், எனக்கு எந்த உதவியும் தேவையில்லை. நான் ஒரு தடவை நான் ஒரு கான்ஸ்டபிள் தான், ஆனால் நான் ஒருத்தர்கிட்ட ஒரு பைசா வாங்கிட்டேன்னா நாளைக்கு நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்க, நான் வரமாட்டேன். 2 தடவை கேட்டு வரல. சரி, எந்த ஸ்டேஷன் சொல்லுன்னு கேட்குறாரு. என்ன மாற்ற போறீங்களா அப்படின்னு சொல்லி ஸ்டேஷன் பேரை சொல்லி முடிஞ்சிடுச்சு. மறுநாள் வந்து செங்கல்பட்டு ஸ்டேஷன் ஃபோன் வருது. இன்ஸ்பெக்டர் ஃபோன் எடுக்கிறார். எம்ஜிஆர் எழுதுன்னு பேசுறாரு. ஸ்டேஷனே அலருது. ஃபோன் பண்ணி யாருங்க அவர் அப்படின்னு கேட்குறாரு. ஒரு கான்ஸ்டபிள், ஐயா என்ன தப்பு பண்ணிட்டாங்க. இல்லை, நேற்று நான் கூப்பிட்டேன் வரமாட்டேன். இல்லை, அவர் வந்து லூசுயா, அப்படிதான் ஐயா, பழக்க தெரியாதையா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. ஏன்னா அவன் ரொம்ப ஒரு பைசா கூட வாங்க மாட்டான், டீ கூட குடிக்க மாட்டான். ஆனால் இன்னைக்கு அவர் பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறது காசுல மழறான் அப்படின்றாரு. அப்படியா ஃபோனை வச்சுட்டு மறுநாள் ஒரு கட்டு பணம் வருது. யாருமே தெரியாது அவருக்கு. நேர்மையானவர்களை பாதுகாக்க வேண்டும், அதுதான் அது மாதிரி தான் வேணும்ன்றதுதான் அவருடைய எண்ணம். அது மாதிரி மரியாதை கொடுத்தார். இது என்னோட தந்தை எனக்கு சொன்னது. அவர் சொன்னதை நான் இன்றைக்கும் ஃபாலோ பண்ணுறேன். ஒரு தடவை அவரும் எம்ஜிஆர் வந்து அம்பாசிடர் காரில் மேலே உட்காந்து கூலிங் கிளாஸ் போகும்போது இவர் பக்கத்து சீட்டில் உட்காந்தாரு. முதல்ல அந்த பக்கம் இருக்காரு. லைனாக கான்ஸ்டபிள்லாம் விஷ் பண்ணிட்டே வராங்க. திருப்பி வந்து தலைவர் விஷ் பண்ணுறாரு. இவர் கேட்டிருக்காரு, ஏங்க நீங்கள் விஷ் பண்ணுறது அவர் தெரியுமா, கூலிங் கிளாஸ் கூட தானே விஷ் பண்ணுறீங்க. அவன் மரியாதை கொடுத்தா நம்ம திருப்பி மரியாதை கொடுத்தோம். அவன் சிறியவனோ பெரியவனோ அவங்களுக்கு வணக்கம் சொல்கிறான்ல, நீ திருப்பி வணக்கம் சொல். நீ வணக்கம் சொல்ற அவன் தெரியணும்னு அவசியம் இல்லை. உன் மனசுக்கு இது அன்னைக்கு சொன்ன கொடுத்த இன்னைக்கு ஃபாலோ பண்ணுறோம். யாருக்கு வந்து அதை திரும்பி பண்ணோம். ஏன்னா அது வந்து இன்னைக்கு மக்களுக்கு வந்து வணக்கம் சொல்றதே பெரிய விஷயமா இருக்கு. அவருக்கு வந்து இங்க வரைக்கும் தந்துள்ள முன்னாள் அமைச்சர் அக்ரி அண்ணா அவர்கள் பண்ணா